யூடியூபர்ஸ், இன்னைக்கு நம்ம 2024ல குக்கிங் சேனல் கேட்டகரியை சூஸ் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்க மானிட்டேஷன் எனேபிள் பண்ண முடியுமா, 4000 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க குக்கிங் சேனல் கேட்டகரியில வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால இந்த 3 ரீசனால மட்டும்தான் மானிட்டேஷன் எனேபிள் பண்ண முடியாம போக போகுது. அந்த 3 ரீசன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த வீடியோல வீடியோ குவாலிட்டி அண்ட் கண்டென்ட் அண்ட் எடிட்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நான் இப்போ அதுக்கு கீழேயே இன்னொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது நார்மலா ஒரு சின்ன யூடியூபர் வந்து எப்படி குக் பண்ணுவாங்க, ஒரு சின்ன யூடியூப் குக்கிங் சேனல் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கேன். இந்த 2 வீடியோக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மேல இருக்க வீடியோல பாத்தீங்கன்னா இதுல குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா எடிட்டிங் வந்து இன்னும் அருமையா இருக்குது. ஆனா நம்ம நார்மலா ஒரு சின்ன யூடியூபர் வந்து ஸ்டார்ட் பண்ண பட்சத்துல ஒரு ஆண்ட்ராய்டு போன் மட்டும் இருந்தா போதும், நம்ம குக்கிங் வீடியோஸ் போட்டு நான் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனா இந்த 2024ல அந்த நம்பிக்கைக்கு வந்து கண்டிப்பா வந்து பலன் அளிக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் ரொம்பவே ஒஸ்ட் குவாலிட்டியில இருந்துச்சு அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் அண்ட் சஜஷன்ல போகவே போகாது. குக்கிங் சேனலை பொறுத்த வரைக்கும் மக்கள் எந்த சமையலை சமைக்க விரும்புறாங்களோ, எந்த சமையலை பார்க்க விரும்புறாங்களோ அதை மட்டும்தான் யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன்ல கொடுக்கும். நார்மலா நம்ம டெய்லி சமைச்சு வீடியோ போட்டுட்டு இருக்கவங்க இருப்பாங்க, குக்கிங்குக்காக ஸ்பெஷலா எஃபர்ட் போட்டு சமைக்கிறவங்க இருப்பாங்க. எனக்கு நிறைய டிப்ஸ் தெரியும், அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு வியூஸ் போகல அப்படின்னு சொல்றவங்க முக்கியமா நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்களோட கண்டென்ட் அண்ட் எடிட்டிங், உங்களோட வீடியோ குவாலிட்டி. இதை நீங்க சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் உங்களோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகாது. செகண்ட் ஒரு பெரிய ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் வந்து சின்ன யூடியூபர்ஸ், நம்ம ஒரு யூடியூபர் வந்து சின்ன யூடியூபர்ஸ் இருக்கிறோம், நம்மள மாதிரி குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய துரோகத்தை பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் நார்மலா ஒரு யூடியூப்பை எடுத்து சர்ச் பண்றேன், பன்னீர் பிரியாணி செய்வது எப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணியிருக்கிறேன். இப்போ பன்னீர் ரெசிபியில போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ஷோ ஆகும். இதுல ஆல்ரெடி ஒரு சின்ன யூடியூபர் ஆகிய நம்ம யூடியூபர் ஒருத்தங்க போட்டிருக்க வீடியோஸ் வந்து வருதான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரல. மில்லியன் கணக்குலயும் லேக்ஸ் கணக்குலயும் வியூஸ் போன வீடியோஸ் மட்டும்தான் வருது. நீங்க இதுல டைமும் பார்த்திருப்பீங்க, 1 இயருக்கு முன்னாடி போட்ட வீடியோ கூட வருது. ஆனா நேத்து நம்மளோட சின்ன யூடியூபர் போட்ட வீடியோ வரவில்லை. அப்போ உங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருக்கணும், நம்மளோட வீடியோ அதிக வியூஸ் போயிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. அப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து அதிகமா இருக்கணும், நம்மளோட வியூஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் யூடியூப் வந்து மற்ற ஆடியன்ஸுக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் கொடுக்கும். ஸோ இந்த பெரிய ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நம்மளால இன்னும் 4000 மணி நேரத்தை கவர் பண்ண முடியல. அடுத்து 3வது ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ரீசெண்டா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல நம்மளோட சப்ஸ்கிரைபர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், நீங்க என்ன கேட்டகரின்னு சொல்லுங்க, உங்க வீடியோ நான் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். அதுல நிறைய வந்த கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு குக்கிங் சேனல் ரன் பண்றேன், நான் ஒரு குக்கிங் கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சேனல்ல விசிட் பண்ணி பார்க்கும்போது இந்த பெரிய மிஸ்டேக் வந்து தெரிஞ்சது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வீடியோட தம்ப்லைன் வந்து ரொம்பவே ஒஸ்டான கண்டிஷன்ல வச்சிருக்காங்க. இதை வந்து நான் சொன்னா நீங்க வந்து கோவப்படக்கூடாது. நம்மளோட சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. யாருமே கோவப்படவோ நெகட்டிவ் கமெண்ட் பண்ணவோ இதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. உங்களோட கண்டென்ட்டை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. அதே டைம்ல தம்ப்லைன் வந்து ஒரு வீடியோக்கு ரொம்பவே முக்கியமானது. இப்போ ஒரு குக்கிங் வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்க வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஒருத்தங்க வந்து நான் ஜஸ்ட் இப்போ குக் பண்ண போறேன், அதுக்காக எனக்கு ஒரு வீடியோ தேவைப்படுது அப்படின்னு சொன்னா சர்ச் பண்ணி எடுத்துப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிபி வந்து அவங்க டேஸ்ட், அதாவது சாப்பிட்டு தான் பார்க்கணும் அவசியம் கிடையாது, அதை பார்த்தாலே சிலருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நம்மளோட தம்ப்லைன் வந்து அவங்கள கிளிக் பண்ணி உள்ள வர வைக்கிற அளவுக்கு இருக்கணும். நிறைய பேரோட தம்ப்லைன் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்னுமே லோ குவாலிட்டியில தான் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் தம்ப்லைன் எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லி கத்துட்டு தம்ப்லைனை சேஞ்ச் பண்ணுங்க. நம்மளோட வியூஸ் போகாததுக்கு முக்கியமான காரணம் தம்ப்லைன். இந்த தம்ப்லைன் ரொம்ப ஸ்மாரா இருக்கிறதுனால வியூஸ் இல்ல, அதனால 4000 மணி நேரத்தை கவர் பண்ண முடியாது. 2024ல ஒரு குக்கிங் சேனலா வச்சிருந்தீங்க நீங்க அப்படின்னா இந்த 3 பாயிண்டையும் கரெக்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட வீடியோ மானிட்டேஷன் ஆகிறது ஆகாது உங்களோட கையில தான் இருக்கு. 2024ல குக்கிங் சேனல்ல இருந்து மானிட்டேஷன் ஆகாததுக்கு காரணமும் இதுதான். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே ஒரு லைக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களோட மொபைலுக்கு உடனடியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.